ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் யாசேன கிருதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. பாஷ்யம் புக்கு எல்லார் கையிலயும் இந்த புக்கு இருக்கா? எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா? சரி, இப்ப பேஜ் நம்பர் 206, 4வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுஹு சகாலேனேகமகதா யோஹோ நஷ்டப் பரந்தப. நம்ம இப்ப 4வது அத்தியாயத்துக்கு சங்கர பாஷ்யம். பகவத்கீதையை கிருஷ்ணர் சொன்னதை நல்ல விஸ்தாரமா அதனுடைய தாத்பரியத்தை புரிய வைக்கிறது சங்கரா சொல்லிக் கொடுக்கிறார். அந்த சங்கர பாஷ்யம் ரொம்ப அபூர்வமா, பகவத்கீதையே அபூர்வமாயிடுச்சு. அதுல சங்கர பாஷ்யன்றது இன்னும் அபூர்வம். அது தமிழ்ல எடுக்கிறது சங்கர பாஷ்யன்றது ஐ திங்க் இங்க மாத்திரம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேற இல்லை சர்ச் பண்ண. ஓகே, அதுல முதல் முறையா ரிஷிகேஷ்ல சொன்னாங்க. இது நம்ம தமிழ்ல பண்ணிருக்கோம் டிரான்ஸ்லிட்ரேஷன், அப்புறம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால ஏன்னா பகவத்கீதை சொல்றத பலவிதமான பேர் அதுக்கு விளக்க உரை எழுதிருக்காங்க. கிருஷ்ணர் இப்படிதான் சொல்றார், இப்படிதான் சொல்றார் அப்படின்னு. ஒரு சாதாரண விஷயத்துக்கே நம்ம இப்படிதான் இப்படிதான் சொல்லுவோம் நம்ம. ஓகே, இது டெக்னிக்கலான விஷயம். சரி, டெக்னிக்கல்னா இப்ப கார் டெக்னிக். நேற்றுக்கு கார்ல ஒரு சின்ன ரிப்பேர். அது யார் பண்றது? மெக்கானிக் பண்ணணும். நான் சொன்னேன், நீங்களாம் நல்லா தான் பண்றீங்க, நான் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு பண்ணணும். அப்புறம் மெக்கானிக் வந்திருந்தார். அவருக்கும் அவ்வளவு டீப்பா டெக்னிக் புரியல. இது சர்வீஸ் கூட்டுருவோம், நீ போ தம்பி அப்படின்ட்டு.
இது வந்து ஒரு கார்ல இருக்கிற மெக்கானிசம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஓகே, அது கொஞ்சம் வந்து தப்பா பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், நெட் வந்து வேற இடத்துலயோ முழுக்கிட்டான்னு வச்சுங்களேன், எங்க ஸ்டக்கப் ஆகி நிற்கும், அவ்வளவுதான் வண்டி, இல்ல தேஞ்சு போகும், அவ்வளவுதான். அது ஒண்ணும் இல்ல, பெரிய கார் இன்னொரு கார் வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம லைஃப்ல மோட்சத்துக்குன்னு வந்துட்ட பிறகு, மோட்சத்துக்கு வர்றதே அபூர்வம், ரேர். மோட்சத்துக்குன்னு வந்துட்ட பிறகு அங்க போய் வேற எதையாவது நினைச்சுன்னு மோட்சத்துக்கு போயிட்டோம்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப டேமேஜ் ஆயிடும், டிராஜடி ஆயிடும். புரியுறதுல? அப்போ சங்கர பகவத் பாதால் வந்து நமக்கு இது கரெக்ட், இப்படி பண்ணு, இப்படி பண்ணக்கூடாதுன்றத சொல்லி கொடுக்குறேன். அதனால சங்கரா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்? மோட்சத்துக்கு வந்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட், மற்றவங்களுக்கு யாருக்கு இம்பார்ட்டனோ இல்லையோ அந்த இடத்துல வந்து ஃபிரிக்ஷன் இருக்கு, நம்ம ஜஸ்ட் கிட்டக்க போய் கீழே விழுந்தறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால சங்கர பாஷ்யம் படிக்கிறதுக்கு நமக்கு கடவுள் கிருபையில நமக்கு எத்தனை ஜென்மத்துல பண்ணினமோ புண்ணியோ அது வந்து சங்கர பாஷ்யம் கேட்கிற ஆளுக்கு நம்ம இங்க வந்து கொண்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. ஓகே, இங்க புதுசா வந்து இருக்காங்க சில பேர் எல்லாம், இல்ல இல்ல பழசாவே இருப்பீங்க சில பேர், இல்ல பழசு புதுசு ரெண்டு பேருக்குமே புரியாம சில பகுதி இருக்கும். புரியுதா? அதுக்காக நீங்க வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடக்கூடாது. இப்பவே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா புரியிற பக்கத்துல வந்து அதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். அது நீங்க ஓப்பன் பண்ணிருங்க. நீங்க புரியுதா? நான் வந்து ஒரு ஹிந்தி கிளாஸ்க்கு வந்து சொற்பொழிவு ஆற்றுவார் ஹிந்தியில, அவர்ஸ் டு கதர் அவர் வந்து சொற்பொழி ஆற்றுவார். நான் இந்த மாதிரி முன்னாடி உட்கார்ந்து இருப்பேன். ஓகே, ஏக் தோ அப்படின்னு சொன்னார். ரெண்டு வேர்டு நமக்கு தெரிஞ்சது, ஏக் தோ. புரியுதா? அச்சா அவர் சொல்ல ஆரம்பிச்சார், அச்சா அச்சான்னு. ஓஹோ, அச்சா அச்சா என்னது? நல்லது, குட் குட். ஓஹோ, நிறைய யூஸ் பண்றாரு. நாங்க உட்கார்ந்து என்ன பண்ணுவோம்னா, உனக்கு எத்தனை தடவை வந்து அந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோ, எனக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கு, உன்னோட உனக்கு எனக்கு யாருக்கு ஜாஸ்தி தெரியுது. புரியுதுல? அந்த மாதிரி புரியாத சப்ஜெக்ட் இருந்தா கூட அதை ஒரு கேமா எடுத்துட்டு எதெல்லாம் எனக்கு புரியுறதுன்றத நம்ம பார்க்கணும். புரியுறதுல? கிருஷ்ணன்ஜி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லெப்ட்ல வாங்க. அவ்வளவு. ஓகே, நீ உனக்கு ரைட்ல வா கொஞ்சம் போறோம். ஓகே, அதனால இது பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இது வார மாசம் மாசம் சொல்ல போறது இல்ல, அப்பப்போ சொல்லுவோம். ஓகே, நடுநடுல இப்ப என்ன சொல்றாருன்னா, 4வது அத்தியாயத்துல வந்து இந்த ஞான யோகத்தினுடைய பெருமையை சொல்ற. மோட்சத்துக்கான மார்க்கம் வந்து அந்த ஞான யோகம், அதாவது பிரஸ்தான திரயம், பகவத்கீதா, உபனிஷத்து அண்ட் பிரம்மசூத்திரம், இது இருக்கு இல்லையா, இந்த விஷயத்தை ஞான யோகம் சொல்றோம். ஓகே, இந்த ஞான யோகத்துக்கு எப்படி வந்தது, அது எப்படி வந்து க்ஷீணமாயிடுச்சு, திருப்பி எப்படி ரிவைஸ் ஆயிருக்கிறது அப்படின்றத பத்தி இங்க சொல்றாரு. சரி, இங்க என்ன சொல்றாருன்னா, முதல்ல வந்து இது வந்து ஆதி ராஜா, ஃபர்ஸ்ட் இந்த பூமண்டலத்துக்கு ராஜாவா வந்தது யாரு அப்படின்னா இக்ஷ்வாகு. புரியுதா? அந்த இக்ஷ்வாகுல இருந்து நம்ம பரம்பரை வந்து அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. புரியுதா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார் இல்லையா, நாராயண் மகாவிஷ்ணு விவஸ்வானுக்கு சூரியனுக்கு உபதேசம் பண்ணிடுது இந்த விஷயம். ஓகே, ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு விவஸ்வானுக்கு உபதேசம் பண்ணிடுது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யார்? அப்போ சூரிய பகவான். இப்ப அந்த ஸ்டூடெண்ட நீங்க பார்த்தது இருக்கீங்களா? டெய்லி வராரு. புரியுதா? இன்னைக்கு கூட காலம்பரை பார்த்திருக்கலாம். அதனால அவரை வந்து நமஸ்காரம் பண்ணும். ஏன்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணுடைய பிரதம ஸ்டூடெண்ட். புரியுதா? அதுல இருந்து அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த விஷயம் இருக்க, நம்ம அவருடைய காலத்திலேயே நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய பரம்பரை இருக்கு இல்லையா, இது வந்து மனுவோட பரம்பரை. ஓகே, 7வது மனு ஆட்சி புரியுது. அதுக்கு நடுவில் குட்டி குட்டி ராஜா வந்து 5 வருஷத்திலேயே இருக்கிற ராஜா, 10 வருஷம் ஆள்ற ராஜா, அதெல்லாம் காணாம போயிடும். புரியுதா? இப்ப 10 வருஷம் போன தடவை ஆண்டாரு, அவரை வந்து ஒரே வருஷத்துல ஒரே நாள்ல மறந்துட்டான். புரியுதா? யாருன்னு இப்ப கேட்பீங்க, அப்படி ஒருத்தர் யார்? ஏதாவது பண்ணினா தானே அவர் ஞாபகம் வச்சுக்க முடியும். புரியுதா? ஆனா மனு இருக்கார் இல்லையா,
மனுவோட ஆட்சி தான், அவருடைய ஆட்சி கீழே தான் எல்லா ஆட்சியும் நடந்துட்டு இருக்கு இன்னி வரைக்கும். அந்த மனுவுக்கு உபதேசம் செய்யப்பட்டது. புரியுதுதான்? அப்போ இந்த சூரிய பகவான் மனுவுக்கு உபதேசம் பண்ணார். அந்த மனு இந்த இக்ஷ்வாகுக்கு உபதேசம் பண்ணார். அந்த இக்ஷ்வாகுக்கு அப்படியே பரம்பரை பரம்பரையா இந்த உபதேசமானது நடக்கிறது. நமக்கு அத்தாரிட்டி என்னன்னா மனுவோட ஆட்சி காலத்தில் இருக்கும். ஓகே, நம்ம அதே பகவான் எங்க உபதேசித்தாரோ அந்த மனு உண்டாக்கின சிருஷ்டியிலேயே நம்ம இப்ப இருக்கோம். அந்த சிருஷ்டியில பரம்பரையில இருக்கும். இப்ப நம்ம அப்பா தாத்தா அப்படியே போனோம்னா இந்த பரம்பரை கிட்டக்கு நம்ம போவோம். புரியுதா? அப்ப இந்த பரம்பரையில இந்த அதாவது எந்த காலத்துல சொல்லப்பட்டதோ அதே காலத்துல நாம இருக்கோம். நான் சொல்றது புரியுது? இப்போ மனுவோட காலத்திலேயே நம்ம இருந்துட்டு இருக்கோம். மனுவோட ஆட்சி இன்னும் முடியறதுக்கு இன்னும் நிறைய இருக்காது. அதெல்லாம் சொன்னேன் நான். ஓகே, அதனால 71 சதுர யுகம் கொண்டது ஒரு மனுவோட ஆட்சி காலம். அதுல வந்து இப்ப மிடில்ல வந்திருக்கிறது. புரியுதுல? அதனால இப்ப நம்ம வந்து நல்ல வாலிப வயசெல்லாம் முடிஞ்சு ஒரு பக்குவமான வயசு காலத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் இந்த பிரீடு. அதனால நமக்கு பெருமை. புரியுதுல? அதனால இந்த பரம்பரையில நம்ம வந்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த பரம்பரையில இக்ஷ்வாகு பரம்பரையில ரகுன்னு ஒரு பேரரசர். ஓகே, அதனால அவர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அதனால ரகு வம்சம் வந்திருக்கு. இக்ஷ்வாகு வம்சம் சொல்றதை விட ரகு வம்சம் இருக்கு. ரகு வம்சத்தை விட பெரிய பெஸ்ட் பர்சன் வந்து அதுல ரூல் பண்ணினவர் யாருன்னா ஸ்ரீராமச்சந்திர பிரபு. ஏன்னா பலவிதமான தர்மங்களை நம்முடைய டே டு டே லைஃப் இன்னைக்கு வாழறோம்னா ஒரு தாரம் எல்லாம் வச்சு நம்ம இப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் ராமன் பிள்ளையார் சொல்லி போட்டது. ஒருவனுக்கு ஒருத்தின்ற ஒரு இருக்கு இல்லையா? அது வந்து ஃபர்ஸ்ட் ராமன் இனிஷியேட் பண்ணினது. புரியுதா? அப்போ இன்னி வரைக்கும் உள்ள பரம்பரை ராமன் என்ன வகுத்து கொடுத்தானோ அந்த இருக்கிறது. ராமச்சந்திர தி பெஸ்ட் ராஜா. ஓகே, அதனால வந்து ராமச்சந்திரனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்போது சுந்தரராஜ கோயிலுக்கு எப்படி கும்பாபிஷேகம் பண்ணணுமா, ஒரு நேரம் வந்து அதுல அயோத்தியில இருக்கிற ராமனுக்கு அது ஹெட் குவார்டர்ஸ், எல்லா ரூலர்ஸ்க்கும் ஹெட் குவார்டர்ஸ் அது. புரியுதா? அந்த மாதிரி அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல நடக்கக்கூடிய ஏன் இப்ப டிலே ஆகிறது ராமருக்கு கும்பாபிஷேகம்னா டிலே ஆகணும், இன்னும் கொஞ்சம் டிலே ஆகணும். ஏன்னா அப்பதான் வந்து பாரதத்துல எல்லாரும் சல்யூட் பண்ணி அப்படி பண்ணும்போது தான் எல்லா ராஜாவும் 80 அம்பாசிடர்ஸ் எல்லாம் வரணும் அதுக்கு. அப்படி சொல்லியிருக்கேன் நான். புரியுதா? அதனால இது ராமனுடைய இது. இப்ப என்ன சொல்ல வரேன்னா கிருஷ்ணர் சொல்றாரு, இது சங்கரா இந்த பரம்பரையில வந்திருக்க நாலேஜிய படிச்சுருக்கோம். புரியுது? இப்ப நம்ம எவ்வளவு பெரிய பரம்பரையில இருக்கோம்னு இதை வந்து பெருமை அடையணும். இத காதுல கேட்டுட்டா மோட்சம் கூட அப்புறம் இந்த பரம்பரையிலேயே வந்திருக்குமே நம்ம, அது கேட்ட உடனே போறோம், அதுவே மோட்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கு. அப்புறம் நிறைய ஒர்க் பண்ணணும். மோட்சம் சும்மா ஒரு 10,000 ரூபாய் காசுக்கே நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இன்ஃபினிட் பிரம்மன் அடையணும்னா அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும். அது நம்ம வந்து சஃபிஷியண்டா ஒர்க் பண்ணிருக்கோம். வேற வேற இடத்துல இருந்து இப்ப இங்க வந்திருக்கோம்னா சாஸ்திராலயத்துல இது 3வது வகுப்பு. மாசம் மாசம் வந்து வேற வேற ஊர்ல வேற வேற கிராமத்துல இருந்து பெங்களூர்ல இருந்து வெளியில இருந்து அங்க இருந்தெல்லாம் இங்க வந்திருக்கோம் நம்ம. புரியுதா? அப்போ இந்த பால்பிரண்டனுக்கு இருந்த தீவிரம், சங்கரனுக்கு இருந்த தீவிரம், அதே தீவிரம் வந்து இப்ப நமக்கும் வந்திருக்கிறது. புரியுதா? இதை கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வம் துடிப்பு வந்திருக்கிறது. அதுவே இந்த பரம்பரை தொடர்கிறதுன்றது அத்தாரிட்டி. ஓகே, மனு ஸ்வபுத்திராய ஆதிராஜாய இக்ஷ்வாகுவே அப்ரவீத். ஆதிராஜாவாகிய இக்ஷ்வாகு சொன்னார், அவருடைய புத்திரன் வந்து மனுவுக்கு சொன்னார், மனுவோட புத்திரன் வந்து இக்ஷ்வாகு சொன்னார். இது பித்ரு புத்திர அந்த பரம்பரையில வந்து அதுக்கப்புறம் குரு சிஷ்ய பரம்பரை வந்து நமக்கு இப்ப வந்திருக்கிறது. இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப வந்து ஸ்லோகத்தினுடைய ஜஸ்ட் சுருக்கத்தை மட்டும் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தினுடைய இப்ப வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தை நம்ம மூலத்துல வந்து விஸ்தாரமா படிச்சிருக்கோம். பகவத்கீதையை பல விதமா படிச்சிருக்கோம். இப்ப வந்து அதனுடைய சுருக்கம் மாத்திரம் அதை நம்ம பார்க்கலாம். என்ன? ஏவம் பரம்பரா பிராப்தம், ஏவம் பரம்பரா பிராப்தம். இந்த உபனிஷத்து சொல்லக்கூடிய ஞானம், ஞான யோகம் எப்படிப்பட்டது அப்படின்றது முதல்ல பார்க்கணும். இந்த வேதம் இருக்க, வேதத்தை தழுவின விஷயம் எதுவோ அதுக்கு பேர் ஸ்மிருதி. அப்ப பகவத்கீதான்றது ஸ்மிருதி. ஸ்மிருதி கிரந்தம், கிரந்தம்னா நூல். ஓகே, அப்போ இந்த பகவத்கீதை சொல்ற விஷயமோ இந்த வேதத்துல சொல்ற விஷயமா ஒன்னா இருக்கணுமா இல்ல முரண்பாடா இருக்கணுமா?
ஒண்ணு போலதான் இருக்கணும் இல்லையா? அப்பதான் இது ஸ்மிருத்தின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வரும். சப்போஸ் பகவத்கீதையில ஒரு மாதிரியும் உபனிஷத்து கீதை வேதத்துல ஒரு மாதிரியா இருந்ததுன்னா என்ன ஆகும்? முன்னுக்கு பின் முரணாகும். புரியுதா? இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த வேதம் இருக்க அது அபௌருஷ்ய வாக்கியம். அபௌருஷ்ய வாக்கியம். புரியுதா? இப்ப சாங்கியா, யோகா, இதெல்லாம் என்ன நியாயா, இந்த சாஸ்திரம் இருக்கு இல்லையா, வள்ளுவர் எழுதினது திருக்குறள், இதெல்லாம் மனுஷன் படைச்சது. ஓகே, மனிதன் படைச்சது. இப்ப இது மனிதன் படைக்கப்பட்டது, மனிதனால் படைக்கப்பட்டது. புரியுதா? இதெல்லாம் அப்போ இனி வரக்கூடிய எந்த நூல் பண்ணினா அது மனுஷனால படைக்கப்பட்டது. புரியுதா? ஆனா வேதம் எப்படிப்பட்டது? சாட்சாத் ஈஸ்வரனாலே பகவானாலே கொடுக்கப்பட்டது. ஈஸ்வரனா பகவான் அர்த்தம், சிவபெருமான் இல்ல. ஓகே, சிவபெருமான பகவான். ஓகே, அதனால இது இந்த சங்கேத மொழியில தெரிஞ்சுக்கணும். அப்போ பகவான் வந்திருக்கிற இந்த வேதம் அபௌருஷ்ய வாக்கியம். அபௌருஷ்ய வாக்கியம். இந்த பௌருஷ்ய வாக்கியம் அவன் எவ்வளவுதான் சிறந்த ஆளா இருந்தாலும், த பெஸ்ட் சொன்னாலும் மனுஷன்கிட்ட துஷ்டம் இருக்கு. ஓகே, அவனுக்கு குறை இருக்கிறது. புரியுதா? அதனால இந்த வேதம் எப்படிப்படுது? நிர்துஷ்ட பிரமாணம். வேதம் நிர்துஷ்ட பிரமாணம். மனுஷன்கிட்ட என்ன இருக்கிறது? மனுஷன்கிட்ட ஷட்புருஷ தோஷகா இருக்கு. ஓகே, 6 விதமான தோஷம் மனுஷனுக்கு இருக்கு. அதனால மனுஷனுக்கு பண்ணினதை நாம எடுத்துக்க முடியாது. அது அத்தாரிட்டி கிடையாது. மனுஷன் செய்யறது அத்தாரிட்டி கிடையாது. ஓகே, எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம யாரெல்லாம் ரொம்ப பெரியவங்க பண்ணியிருந்தா கூட அது வேதத்துக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும். இப்ப சுவாமி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், சுவாமி யாரு சொல்றாருன்றதுக்காக கேட்கப்படாது. சப்போஸ் அது சிரத்த இருக்கணும். டவுட் வந்துன்னா எங்க போனோம்? இல்ல, டவுட் வந்துன்னா உன் சொந்த புத்தியில டவுட் வரப்படாது. புரியுதா? அதனால டவுட் வந்ததுன்னா வேதத்தை உபநிஷத்தை அலசி ஆராய்ஞ்சு உரசி பார்க்கணும். ஓ, நம்ம குருநாதரும் அதுதான் சொல்றாரு அப்படின்றது புரிஞ்சுண்டா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும்? இது பிரமாணம் முடிவாயிட்ட பிறகு என்ன பண்ணணும்? 100% ஃபாலோ பண்ணணுமா, இல்ல 10% ஃபாலோ பண்ணணுமா, இல்ல சக்திக்கு தகுந்தாப்புல ஃபாலோ பண்ணணுமா? ஒரு அழகான வேர்டு அது. என்ன? ஓகே, யதாசக்தி பூஜையில. ஓகே, இது என்ன கலர்? ஓகே, இதுக்கா லைட் ஆரஞ்சு. ஓகே, இந்த லைட் ஆரஞ்சு சொல்லிட்டு இதை கொஞ்சமா புரிஞ்சுக்கணுமா, நிறைய புரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா, நிறைய புரிஞ்சுக்கணுமா? டோட்டலா புரிஞ்சுக்கணும். நிறைய புரிஞ்சுக்கிறது இல்ல, அதுவும் தப்பு. புரியுதா? புரிஞ்சுன்னா கரெக்டா புரிஞ்சிருக்கும், புரியல ரெண்டு தான் சொல்லணும். நான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் புரியல அப்படி சொல்லப்படாது. புரியுதுல? அப்போ டவுட் வந்துன்னா இது பிளாஸ்டிக்கா இல்ல ரோஸா? இது பாருங்க, இது ரோஸ் மாதிரி தெரியலது. ஓகே, நான் நிஜமா தொட்டு பார்த்தேன், பூ தான் மென்மையா இருக்குது அது. இப்ப அதையும் தாண்டி மென்மையா பிளாஸ்டிக் பண்ணிருக்கான். புரியுதுல? அப்போ மனுஷன் வெரி கிளாடி. அதனால இது நம்ம உரசி பார்க்கணும், நம்முடைய பிரமாணத்துல உரசி பார்க்கணும் இதெல்லாம். அப்போ இது ஸ்மிருதி வேதத்திலிருந்து வந்ததுன்னா ஸ்ருதியை தழுவினதா இருக்கணும். புரியுதா? அப்படின்னு பண்ணணும். இப்ப மனுஷ புத்தியில 6 விதமான தோஷம் இருக்கு. இப்ப அது தெரிஞ்சுக்கலாமா இல்ல விட்டுலாமா? தெரிஞ்சின்றா தான் அந்த குருஜியோட பேசும்போது, சுவாமிஜியோட பேசும்போது நான் இந்த தோஷத்தோட பேசுறேன்னா இல்ல பிரமாண புத்தியோட பேசுறேன்னா, பிரமாண புத்தியோட பேசு. பிரமாண புத்தி நான் சொல்றது பிரமாண புத்தியில பாரு, சாமானிய புத்தியில பாரு, உன் புத்தியில பார்க்காத. ஓகே, எனக்கு தோன்றது நீங்க அப்படி சொல்றேன், அப்படி சொல்றல, அப்படி சொல்லப்படாது. ஏன்னா இந்த தோஷத்துல சொல்றேன்னா இல்ல பிராமான்ய புத்தியில பிரமாணத்தை வச்சு அதுல சொல்றேன்னா, அப்படி நீங்க கேட்டுட்டாலே ஒரு சந்தேகமும் வராது. அப்படியே புரிஞ்சுக்கலாம். பாருங்க, நம்பர் 1 மனுஷனுக்கு விசேஷமா இருக்கக்கூடிய துஷ்ட குணம் தோஷம் குறை அஜ்ஞானம். அஜ்ஞானம், இக்னரண்ட். இது இதுதான் எங்க பரம்பரை சொத்து.
இது எங்க அப்பாவுக்கு இருந்தது, எங்க தாத்தாவுக்கு இருந்தது, அவருடைய மூதாதையருக்கு இருந்தது, பரம்பரை பரம்பரையா எங்களுடைய வம்சம் இருக்க. அது வந்து சொத்து. இதை மாத்திரம் எவனும் செலவு பண்ண மாட்டான். அப்படிதான் அடுத்த தலைமுறைக்கு எழுதி வச்சிருவான். நீ மொத்தமா நீ என்ன எடுத்துக்க. அஜ்ஞானம் நமக்கு இருக்கிறது. சோ டெபிசிட் ஆஃப் நாலேஜ். அதனால இப்ப வந்து ஒரு பச்சை எடுத்துக்கீங்கன்னு வச்சுங்களேன், பச்சை கிரீன், அது எத்தனை விதமா வச்சிருக்கான் பகவான், வெரைட்டிஸ். ஓகே, இப்போ இது வந்து என்ன பூன்னு சொன்னா ஒரு பூ பேர் சொல்லிடுவான். அப்புறம் அடுத்தது என்ன, 2 கேள்வி நமக்கு போறோம். நம்முடைய இக்னரண்ட் பரிசோதனை பண்ணுது. ஏதாவது இங்க நிறைய செடி நட்டிருக்கோம், அதுல ஏதாவது ஒரு செடி எடுத்து இது என்னன்னு கேளுங்க. அதுல இருந்து 2 கேள்வி கேட்டுட்டா பினிஷ்ட், புரிஞ்சுது. ஓகே, இது ரோஸ், இது ரோஸ். இது இது எந்த வகையான ரோஸ் சேர்ந்தது, இதனுடைய ஆர்கானிக் பேர் என்ன, இதனுடைய சயின்ஸ் பேர் என்ன, இது மெக்கானிக்கல் சொல்ற பேர் என்ன, அதனுடைய நேம் என்ன, புரியுதுல? இப்படி ஒரு 10 கேள்வி கேட்டோம்னா, நான் ஒன்னும் பாட்டனி கிடையாது, ஐ ஆம் த பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். புரியுதா? நம்ம நாலேஜ் ஒரு 4 கொஸ்டின் வரைக்கும் தான் படிச்சிருக்கோம். 5வது கொஸ்டின் போனா நம்ம டெபிசிட் ஆஃப் நாலேஜ். சும்மா லோக்கல் பூக்கே சொல்றேன் நான். அப்புறம் நாலேஜ் எல்லாம் விட்டுருங்க, எந்த நாலேஜ் வேணா. ஓகே, நீங்க உள்ள தொடர்ந்து 2 கேள்வி கேளுங்க, அது போயிடும். செகண்ட் வந்து சம்சயம், சந்தேக பிராணி. ஓகே, எல்லாத்திலையும் சம்சயம் தான், டவுட். சுவாமி ஒரு டவுட் கேட்கலாமா? டவுட். ஓகே, டவுட்டிங் ஃபெலோ. ஓகே, அப்போ டவுட் வந்து இருக்கிறது. ஓகே, இது இருக்கிறது. ஓகே, சந்தேகம் வந்து நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. சரி, அதுக்கப்புறம் என்ன, இது பரவாயில்ல, சந்தேகம் இருந்தா பரவாயில்ல. இன்னொன்னு இருக்கு, நம்மளுடைய முக்கியமான ப்ராப்ளம். அது என்னன்னா விபர்யனா மிஸ்கன்செப்ஷன். ஓகே, இதுல வந்து ஒவ்வொரு மனுஷன் ஆராய்ச்சி பண்ணதுல கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்கான் இந்த மிஸ்கன்செப்ஷன்ல. அதாவது ஒரு விஷயத்தை தப்பாவே புரிஞ்சுக்கிறான். நான் வந்து அப்படியே தான் சொல்லுவேன், வெளிப்படையா தான் சொல்லுவேன். நான் நம்ம கரெக்டா தானே சொல்றோம், எப்படி அதை தப்பா எப்படி தப்பா புரிஞ்சுக்க முடியும்? அப்புறம் அவனுடைய பேசி இப்போ சுவாமி சிஷ்யா எல்லாம் இருக்கா இல்லையா, உடனே எடுத்து சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியாது, மனசுலயே வச்சிருப்பேனா. அதுக்கப்புறம் கொஞ்சமா நீங்க அன்னைக்கு அப்படி சொல்லிட்டீங்க, தப்பா சொல்றீங்க. ஓ, அது முன்னாடியே அன்னைக்கே சொல்லிருக்கலாமே, நான் வந்து கிளியர் பண்ணிருப்பேனே அப்படின்னு. கொஞ்ச நேரம் பேசணும்னு கிளியர் ஆயிடும். கொஞ்ச நேரம் பேசணும்னு கிளியர் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு அது இல்ல, மிஸ்கன்செப்ஷன் பேர். அந்த விஷயத்தை வந்து தீர்மானம் பண்றது, இப்படிதான் அப்படின்னு சொல்றது. புரியுது? இப்போ மிஸ்கன்செப்ஷன் இது நான் சொல்றதெல்லாம் சும்மா லோ லெவல்ல இருக்க மிஸ்கன்செப்ஷன். அப்புறம் சாஸ்திரத்தோட மிஸ்கன்செப்ஷன் எக்ஸ்ட்ரீம் இருக்காது, உன்னை பத்தின மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். மிஸ்கன்செப்ஷன் மிஸ்டேக், எரர், தப்பா புரிஞ்சுக்கிற. வீட்டுல டே நான் அப்படி சொல்லலடா, நான் சொல்றத புரிஞ்சுக்கடா, தயவு செய்து புரிஞ்சுக்க, நான் அப்படி சொல்லல, அப்படி சொல்ற டயலாக் இருக்குல்ல, இதேதான் சாஸ்திரத்திலையும். இது வந்து மிஸ்டேக், விபர்யா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? பிரமாத. இல்லப்பா அது கொண்டு வந்து மறந்து போச்சுங்க, அந்த புக்கு கொடுத்தேன், அது வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். மறதி, அவ்வளோ மறதி. ஓகே, இது ஒரு மனுஷனுக்கு தோஷம், மறதி. ஓகே, சரி, இது வந்து ஸ்பெஷலைஸ்ட் பண்ணிருக்கா சில பேர். சரி, அடுத்தது என்ன? 5வது விஷயம் அபூட்டு கரணத்துவம். கரணத்துவம்னா என்ன? நம்முடைய இந்திரியங்கள் இருக்குல்ல, இப்போ டிவி கொடுத்தானா இது 100 வருஷம் வரும்னு சொல்லுவான். சில டிவி எல்லாம் வாங்கினீங்கன்னா நல்ல ஜென்மத்துக்கு வரும். அது வந்து வாரண்டி வாங்கிடலாம் டிவியில, ஆனா உன் கண்ணுக்கு வாரண்டி கிடையாது. புரியுதா? அப்புறம் ஒரு வயசுக்கு பிறகு கிட்டக்க போக வேண்டியிருக்கும், இன்னொரு வயசுக்கு பிறகு இப்படி பார்க்கணும். புரியுதுல? ஒவ்வொரு கண்ணும் காது இந்திரியமும் முன்னாடிலாம் 4 படி எகிரி குச்சி போவோம். அப்புறம் வயசு கூட என்னாகும், ஒரு படியிலையும் 4 கால் வச்சுட்டு போனோம். புரியுதுல? 4 காலுன்னா ஓகே,
2 இதை வச்சுட்டு 2 காலை வச்சுட்டு இப்படி இப்படி தத்தி தத்தி, ஆமா தத்தி தத்தி போனா 4 கண்ணு. அந்த மாதிரி டெபிஷியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் அல்லது லிமிடேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிறது குறையா இருக்கிறது. ஓகே, அதனால இதெல்லாம் இருக்கிறது. இந்த பிரமாணம் நம்ம உபயோகப்படுத்துறோம் பஞ்சேந்திரியம் மூலியமா, பஞ்ச பிரமாணம் இருக்கிறது. பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, இதெல்லாமே லௌகிக பிரமாணம். இதெல்லாம் உபயோகப்படுத்துறது நம்முடைய இந்திரியங்கள் போக 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 குறையும், குறைஞ்சுட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாம் இருக்கு. அப்போ பட்டு அப்படின்னா, பட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது தெரிஞ்சு சொல்லுமோ தெரியாது சொல்லுவோம். பட்டுனா எபிஷியன்சின்னு பேரு. ரொம்ப என் பட்டு அப்படி சொல்றோம் இல்லையா, அது வந்து நல்ல திறமைன்னு பேரு. ஓகே, திறமை. ஓகே, பாடவம், பாடவம்னா திறமசாலி. ஓகே, அப்புட்டு அப்படின்னா என்ன, ஆப்போசிட், ஒன்னுக்கு லாய் அசத்து அப்படி சொல்றோம்ல, அதுதான் அப்புட்டு. ஓகே, கரணம் ஆல் பௌருஷ்ய பிரமாணம். ஓகே, அப்புட்டு கரணானி யஸ்ய சக சக அப்புட்டு கரணத்துவம். இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் டெபிஷியன்சி நமக்கு இருக்குது, புரியுதா? அதனால காதுல கேட்கும் போதே இப்ப நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. சிடி வந்து இப்போ கேட்க சொல்லிட்டு இருக்கோம். கேட்கும் போது அப்ப நான் கிளாஸ்ல உட்கார்ந்தேனே, அப்ப கேட்கலையா? இது வந்து சீரியஸா எல்லாருமே வந்து ரிப்போர்ட். அப்ப நான் கேட்கவே இல்லையா? இப்பதானே ஒரு ஒரு விஷயம் புரியறது. அப்பயும் கேட்டிருக்க, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சிடி கேட்கிற, இப்போ நீ கேட்கிற. ஆனா டிஃபரெண்ட் என்ன, முன்னாடி கேட்டதோட இப்போ கேட்டிருக்கேன்னு ஒரு முடிவு பண்றீங்க இல்லையா? 3வது தடவை ஒரு தடவை கேட்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் சரியா கேட்கல போல இருக்கு அப்படின்னு ஒரு நீங்க செகண்ட் டைம் வரும்போது நீங்க சொல்லுவீங்க பாருங்க, புரியுதா? ஏன்னா நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் குறை, டெபிசிட், புரியுதா? நம்ம அதனாலதான் 100 ஒரு விஷயத்தை 100 உதாரணம் சொல்றோம். ஏதாவது ஒரு உதாரணத்தை இவன் பிக்கப் பண்ணிக்க மாட்டான்னு நான் சொல்றேன், புரியுதா? சில பேருக்கு 100% அப்படியே வந்த மாதிரியே இருப்பான், அப்படியே இருக்கும். சில பேருக்கு 2 போகும், சில பேருக்கு 20% போகும், சில பேருக்கு அப்படி கற்பூரம் மாதிரி அப்சார்ப் பண்ணிடுவான். யார் யாருக்கு எவ்வளவு போறது அவங்க அவங்களுடைய டெபிசியன்சி இன்ஸ்ட்ருமெண்ட். பாவம் நம்ம இல்ல, என்னை சொல்லி குற்றம் இல்லை, ஒன்னு சொல்லி அப்படியே வந்திருக்கு. படைப்பிலேயே நம்மளுடைய இந்திரியங்கள் குறையா இருக்கிறது, புரியல? அதனால ஒண்ணு. அடுத்தது 6வது என்ன? 6வது வந்து டெக்னிக்கல். ஓகே, அது எல்லாருக்கும் வராது, சில பேருக்கு ரேர் பர்சனாலிட்டிக்கு. அது என்ன? விப்ரலம்பிய, விப்ரலம்பகா. விப்ரலம்பகன் என்ன? ட்ரிஜிடிசி, அப்புறம் இல்ல சப்ஜெக்டிவிட்டி, ட்ரிஜிட்டி. அதாவது பெரிய ரயில்வே சப்ஜெக்ட் பழசியா அப்படியே போட்டுட்டு போயிட்டான், ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்ன. எது சொன்னாலும் அது பெருசா பண்ணிட்டாங்க. நம்ம பழசு போட்டால சிதம்பரம் பண்ணினதே போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லுவான். எவ்வளவு தூரத்துக்கு பண்றாங்க? ₹1 கட்டினா உனக்கு வந்து எல்ஐசி வந்து 2 லட்சம் ரூபாய் தரான், புரியுதா? ₹1 கட்டினா மொத்தம் மாசத்துக்கு ₹30 கட்டிட்டான். உனக்கு எப்ப இது வருதோ அப்ப வந்து 2 lakhs. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண எவனாவது பாராட்டுறானா? ஓகே, அது போட்டான். ஓகே, இப்ப வந்து சின்ன தொழில் பண்ணினா அதுல நஷ்டம் ஆயிட்டா உடனே அவனுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்றது. அதேதான் சொல்லணும்ல. இந்த மாதிரி 100கணக்கான விஷயம் அங்க பண்ணிருக்கிறது விஷயம். அதெல்லாம் விட்டுட்டு என்ன நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு பெரிய பட்ஜெட் இல்லை, எல்லாம் யூஸ்வலா பட்ஜெட் ஒருத்துக்கும் இதெல்லாம் என்னது? விப்ரலம்பகம், புரியுதா? நம்ம ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்தை ரைட் சென்ஸ்ல பார்க்காம நம்ம வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்றது. 2 விஷயத்துல இருக்கு. ஒன்னு வந்து டெலிபரேட்டா பண்றது. சில எக்கனாமிக் பர்சன்ஸ் எல்லாம் டெலிபரேட்டா பண்ணுவானுங்க. இப்ப முலாயம் சிங் வந்து வாயை திறந்து பாராட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஆச்சரியமான விஷயம். இந்த பட்ஜெட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு, புரியுதா? அதனால பரவாயில்ல, சாகர காலத்துல கொஞ்சம் நல்ல அறிவு வந்திருக்கு. அதனால இது வந்து சில பேருக்கு நல்லா தெரியும் இந்த பட்ஜெட் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு. டெலிபரேட்டா விப்ரலம்பகா, புரியுதா? சில சமயம் நம்ம வந்து டெலிபரேட்டா பண்ணுவோம். நம்ம அந்த விஷயத்தை வந்து நீ உற்சாகமா இருந்துன்னு வச்சுக்க, மார்க் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல 100 வாங்கிட்டு வச்சுக்க, பெரிய சப்ஜெக்ட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்க்கலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்ப வந்து குறைப்போம். அது அங்க வந்து குழந்தைய என்கரேஜ் பண்றதுக்காக விப்ரலம்பகா பண்ணுவோம். ஓகே, அது வந்து டெலிபரேட், புரியுதா?
சிலது வந்து இன்னோசென்ட் புரியாது, தெரியாததுனாலே நமக்கு அந்த விப்ரலம்பல இருக்கணும்னு தெரியாம அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்றது தெரிஞ்சுக்காம நமக்குன்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த விஷயம் வரும்போது மாத்திரம் புன்னகை, நமக்கு இடிக்கிற மாதிரி விஷயம் வரும்போதெல்லாம் அவ்வளவுதான் சிறுநகை. இது இந்த தடவை சரியா சொல்லல அவர். எப்படி இதுக்கு பேர் சப்ஜெக்டிவிட்டின்னு பேர். ஓகே, சப்ஜெக்டிவிட்டி. நமக்கு நமக்கு இருந்துன்னா காது ரெண்டும் இப்படி இப்படி இந்த டாக்குக்கு இப்படி வரும், இப்படி இப்படி தூக்கம். சில சப்ஜெக்ட்லாம் இப்படி உள்ள போயிடும். பாத்தீங்கன்னா இந்த டாக்குக்கு 2 டைப் இருக்கு. காது காது அப்படியே தொங்கிடும், அப்படி சம்டைம்ஸ் இப்படி இப்படி புஷ்ன்னு இப்படி ஏறும். இல்ல பார்க்கணும், புரியுதா? சில சப்ஜெக்ட் இப்படி இப்படி நமக்கு மேல போகும் காது. சில சப்ஜெக்ட் வரும்போது சொல்லிட்டு சொல்ல தரேன், சரி போடணும், இப்படிலாம் பண்ணும். இதுக்கு பேரு இதெல்லாம் மனுஷ புத்தியில இருக்கிற குறைகள். முதல்ல இது தெரிஞ்சுக்கணும். குறை இருக்கிறது குறைய கண்டுபிடிச்சிட்டா அப்ப நம்ம இதுல இந்த குறையில சொல்றோமா இல்ல பிராமான்ய புத்தியில நம்ம படிக்கிறோமான்னு புரிஞ்சுக்கணும். புரியுதுல? ஓகே. சக ஈக மகதா காலேன யோக நஷ்டகா பரந்தப. ஏன்னா இத கேட்கிற பிரமாதா கொஞ்சம் கொஞ்சமா குறை இருக்கிறதுனால இந்த சாஸ்திரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நஷ்டமாயிடுத்துன்றார் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு. ஏ அர்ஜுனா, இது நஷ்டமாயிடுச்சு. நஷ்டமாயிடுச்சுன்னா என்ன? மொத்தத்துக்கு போயிடல, நீர் பூத்த நெருப்பு மாதிரி ஆயிடுத்துன்னு கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றார். இது கேட்கிறவாளா இல்லாம போயிட்டா, இந்த வேதத்தை கேட்கிறவா சொல்லாம போயிட்டா. அதனால அதுக்கு இப்ப வந்து ஒண்ணு நஷ்டமாச்சுன்னா, ஒரு செடி நஷ்டமா இருக்கிறதுனா புழு பூச்சிலாம் பிடிக்கும், அதுக்கு வைட்டமின் மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கு புரியுதா, மருந்து அடிப்பாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு திருப்பி அதை புஷ்டி பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்றார். ஓகே, இந்த திருப்பி நான் சாஸ்திரத்தை இது பண்றதுக்காக இந்த அயன் டெபிசிட் எல்லாம் சொல்லுவா இல்லையா, அதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். புரியுதா? அந்த மாதிரி திருப்பி இந்த சாஸ்திரத்தை ரிவைல் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். அதனால பகவத்கீதா ஜஸ்ட் ரீசார்ஜ் பண்ற, வேதத்தினுடைய அந்த செல்போனை ரீசார்ஜ் பண்ற இல்லையா, அதுல வேதத்துக்கான ரீசார்ஜ் தான் இந்த பகவத்கீதா அப்படின்னு சொல்றார். யோகா நஷ்டா. நஷ்ட என்ன சொல்லோட பொருள் என்ன? நஷி அதர்ஷேன. இது வந்து பாணினியினுடைய வாக்கியம். ஓகே, பாணினி சூத்திரம், தாத்து பாடம். ஓகே, அதர்ஷனம். அதர்ஷனம் என்ன? சோ அதர்ஷனம்னா அது பிரசித்தி இல்லாம போயிடுச்சு. ஓகே, வேதாந்தம் வந்து பிரசித்தி இல்லாம போயிடுச்சு. அதுக்காக நான் வந்து இப்ப வேலை மனுக்கிட்ட ஏதோ ஒரு நாடகம் பண்ணி அது குருக்ஷேத்திரத்துல உனக்கு சொல்றதுக்கு வந்திருக்கிறேன். புரியுதா? இது இப்போ அவரு காலத்திலேயே பிரசித்தி இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம காலத்துல கேட்கவே வேண்டாம். புரியுதா? ஆனா இப்போ கிருஷ்ணர் வந்தா அவர் சந்தோஷப்படுவார், அல்லது மகாவிஷ்ணு வந்தா சந்தோஷப்படுவார், இல்ல ஸ்ரீமன் நாராயணன் வந்தா சந்தோஷப்படுவார். ஏன்? இங்க சாஸ்திராலயத்தில் 100 பேர் வந்து கேட்கிறோம். குருக்ஷேத்திரத்தில் எவ்வளவு பேர் இருந்தாங்க கேட்கறதுக்கு? ஒரே ஒரு ஆளு. அதுவும் அவங்க முரசு கொட்டுவான், வாத்தியம் பண்ணுவான், டென்ஷனான இடம், பராக்கு இப்படி எல்லாம் பாப்பான். புரியுதுல? அந்த டயத்துல வந்து அந்த குருநாதர் எவ்வளவு கவனத்தை ஈர்த்து சொல்லணும்னு பாத்துக்கோங்க. கிருஷ்ணருக்கு எத்தனை கஷ்டம். சும்மா ஒரு ஓரமா இந்த மாதிரி சாஸ்திரங்களை கட்டிட்டு வந்து சொன்னா கூட பிரச்சனை இல்லை. இங்க ஆட்டோ கிடையாது. ரொம்ப சாமர்த்தியசாலியா தான் இருந்திருப்பார் கிருஷ்ணர். புரியுதுல? அதனால 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது நஷ்டம் ஆயிடுச்சுன்னு கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனனுக்கு அப்படின்றத சொல்றாரு. அதனால திருப்பி சொல்றதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்ப பாஷ்யக்காரர் என்ன சொல்ல போறாரு? அதாவது இப்ப அர்த்தம் என்னன்னா, இந்த பகவத்கீதையை அர்ஜுனா உனக்கு ஏன் சொல்கிறேன், இது நஷ்டமாகிவிட்டது, அதனால் திரும்பவும் அந்த விவஸ்வானுக்கு சொன்ன விஷயத்தை திருப்பி உனக்கு அர்ஜுனனுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்ப பாஷ்யக்காரர் அதுக்கு விளக்கம் சொல்லணும். ஓகே, இந்த 2வது ஸ்லோகம் அதை நம்ம படிப்போம். ஏவம் க்ஷத்ரிய பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயः ராஜானாச்ச தே ருஷயச்ச ராஜரிஷயோ விதுஹு இமம் யோகம்
தான். இப்ப அது என்ன சொல்றாருன்னா முதல் வரியில அதுக்கு வேண்டிய விளக்கத்துக்கு ஏவம். ஏவம்னா ஏவம் வந்து மூலம். மூலம் சொல்றது கீதையில கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை. அதுக்கு சங்கராச்சாரியர் சொல்றாரு சத்திரிய பரம்பரா பிராப்திய. சத்திரியன்றது இவர் சேர்த்துக்கிறார். ஓகே, சத்திரியன்றது கிருஷ்ணர் சொல்லல, இவர் சேர்த்துக்கிறார். சத்திரிய அட்ஜெக்டிவ் சேர்த்துக்கிறார். அதாவது குரு சிஷ்ய பரம்பரா ஏவம் பகவான் சொல்றாரு. இந்த ஏவம்னா இன் திஸ் மேனர். இன் திஸ் மேனர்னா இன் திஸ் மேனர் பகவான், விவஸ்வான், இக்ஷ்வாகு, மனு. கரெக்டா? கரெக்டா? மனு, இக்ஷ்வாகு. சுவாமிஜி சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அப்படியே கேட்டுட்டு போயிடக்கூடாது. நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், கிளாஸ் இது, புரியுதா? கொஞ்சம் பிசிறாச்சுன்னா லைஃபே ப்ராப்ளம் ஆயிடும். புரியுது இல்ல? ரிஸ்கி ஜாப் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம, புரியுதா? அதனால இங்க கவனமா இருக்கணும். அப்படியே போற வரவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. அதனால இந்த ஏவம், ஏவம்னா என்ன? பகவான், விவஸ்வான், மனு, இக்ஷ்வாகு, இந்த பரம்பரையில வந்திருக்கிற அந்த சாஸ்திரம். ஓகே, இண்டிகேஷன் ஏவம். அந்த ஒரு சொல்லுல இவ்வளவு இருக்கு, புரியுதா? அதுல இந்த சாஸ்திர பரம்பரை பரம்பரையா வந்திருக்கு. இந்த அபிவாதத்தில் என்ன சொல்லுவான்? பிரவர உச்சாரணம் சொல்லுவா இல்லையா? பிரவர உச்சாரணம் பிரகர்ஷ்ண வரஹா பிரவரஹா. அதாவது நம்ம பரம்பரையில் இருக்க நம்ம தாத்தா பேரு, தாத்தா பேரு, தாத்தா பேரு, அப்பா பேரு, எல்லா பேரையும் சொல்ல மாட்டான். அந்த பரம்பரையில பிரசித்தியான இருக்க முத்துசாமி தீட்சிதருடைய பேரன். அதாவது நம்ம வீட்டு பரம்பரையிலேயே யாராவது சாகசம் பண்ணி திறமையா இருந்து ஊர்ல பிரசித்தியா இருந்தா அவங்க பேரை சொல்லுவோம். நான் இவரோட பேரன், இவரோட கொள்ளு பேரன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது போல அதுல மொத்தமா சொல்றதுல அதுல ரிஷிஸ் பேர் வரும். இந்த அபிவாதத்துல எல்லா ரிஷியும் வரிசை நம்ம தாத்தாதுல இருந்து ஆரம்பிச்சுன்னா அந்த ரிஷிக்கு போறதுக்கு அதுக்கு போயிடும், நம்ம ஆழ்க்கே போயிடும். அதுல பிரசித்தியா இருக்க ரிஷிய ஒரு 4 ரிஷிய சொல்லுவோம். ஓகே, பார்கவ, கௌஷிக அப்படி சொல்லுவான். இதுல உங்க தாத்தா பேர் வந்திருக்கா? அதுல வரல. பரம்பரைனா அதுல வரணும்ல. அதனால இந்த பரம்பரையில பிரசித்தியா இருக்கிற சில பேர் மாத்திரம் சொல்லுவோம், புரியுதா? அது போல இந்த ஏவம் இது பிரசித்தியா இருக்கிற சில பேர் மாத்திரம் சொல்லி இருக்கிறார் பகவான். சத்திரிய பரம்பரை இது பெருசா இருக்கிறது. இமம், இமம்னா இந்த ஞானம். உபனிஷத்துல எப்படி சாட்சாத் வேதத்துல சொல்லப்பட்டிருக்க உபனிஷத்து ஞானம், அதே ஞானம் இமம். அந்த ஞானத்தை ராஜரிஷயோ விதுகு. சங்கர சொல்றாரு ராஜானாம் ச தே ரிஷயச்ச விதுகு ராஜரிஷயா. ஓகே, அதாவது இது நம்மளுடைய ஹிந்து மதத்துல ஒரு குற்றம் குறை சொல்லுவாங்க. இவா பேசி பேசி அனித்தியம் அனித்தியம் சொல்லியே உருப்படாம போயிட்டாங்க அப்படின்னு. புரியுதா? எப்ப பார்த்தாலும் வேதாந்தனா ஒண்ணுதுக்கு இது மித்தியா, இது அனித்தியம், ஒண்ணும் இல்லை, நீ ஒரு நாள் செத்து போயிட போற, இதெல்லாம் இது சொல்லி சொல்லியே நம்மள உருப்படலாம பண்ணிடுச்சு வேதாந்தம். நம்ம மேல பழி, புரியுதா? இப்படி பழி சுமத்தாத. இது யாரு உபதேசம் பண்ணா? தோலானு துப்பட்டி எல்லாம் சொல்லல. இது புரியுதா? வார்டு மெம்பருக்கு சொல்லிருக்காரு, ராஜாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ராஜான்னா நம்மளை விட 100,000 மடங்கு வேலை உடையவர்கள். ஒர்க் டே டு டே லைஃப். நமக்கு இருக்கிற கொஞ்சம் 4 பேர் குடும்பத்திலேயே பா எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நான் கொஞ்சம் கிளாஸுக்கு வாங்கல, அடுத்த மாசம் கிளாஸுக்கு வாங்கல, முடியாது சுவாமி, ரொம்ப டைட்டா இருக்கு. நான் இதுக்கு போயிட்டேன், சிக்கலுக்கு போயிட்டேன் சொல்றேன். சிக்கல்னு ஒரு ஊரு. புரியல? இப்படி ஏதாவது ஏன்டா கிளாஸுக்கு வரல, ரொம்ப டைட்டா இருக்கு, அது இஎம்ஐ வேற கட்ட வேண்டியிருக்கா, அது வேற பணம் கொடுத்துருக்கான், கொடுத்தவனுக்கு எப்படி சொல்றது, அப்புறம் பேரன் பேத்திக்கு கல்யாணம் இருக்கிறதா, அந்த கொள்ளு பேத்திக்கு வேற அந்த வளக்காப்பு இருக்கு, அதுக்கு போயிட்டு வரணும். இப்படி நீ எத்தனை வருஷம் தான் போயிட்டே இருக்க போற? புரியுதுல? பிஸியஸ்ட் பர்சன் ராஜாவா இருந்து நிர்வாகம் பண்ற ஆளு இந்த வேதாந்த கேட்டிருக்கான்றார் கிருஷ்ணர். சங்கரா அதனால சத்திரிய ராஜான்னு போட்டிருக்காரு. புரியுதுல? இங்க அந்த சனகாதி முனிவர்கள் பக்கத்துல 4 பேர் இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி 4 பேர் சொன்னா அவனுக்கு வேலை வெட்டி கிடையாது, எப்ப பார்த்தாலும் குழந்தையா குட்டியான்னு. அதனால சத்திரிய மகாராஜாக்கு நாடு முழுக்க இருக்கிற எல்லாமே குழந்தை அவனுக்கு.
எத்தனையோ ப்ராப்ளம் இருக்கும். இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கு இந்த இதுக்கெல்லாம் போயிருக்காரு, மொரிஷியஸ்லாம். மாலத்தீவுக்கு போகணும்னு சொன்னா அதுக்கு மாலத்தீவுக்கு பிக்ஸ் பண்ணும்போது அந்த மாலத்தீவு பிரசிடென்ட்டை உள்ள தூக்கி வச்சுட்டான். எங்க இருந்து போறது? இப்படி நம்ம போலான்னு பிளான் பண்ணா கூட 100,000 ப்ராப்ளம் இருக்கு. உடனே டிக்கெட் எல்லாம் மாத்தணும். புரியுதுல? இதெல்லாம் இருக்கிறது. சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. புரியுதுல? அதுக்கப்புறம் இந்த சைனீஸ் கப்பல்லாம் நீ அங்க நிறுத்தக்கூடாது அப்படின்னு இருக்க. புரியுதா? அது அப்படின்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். புரியுதுல? 28 வருஷத்துக்கு பிறகு போயிருக்காரு. ஏற்கனவே ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அடி வாங்கிட்டு வந்திருக்காரு அதே ஸ்ரீலங்கால. ஓகே, இப்ப அடி கொடுக்கறதுக்காக போயிருக்காரு. புரியுதுல? ரெண்டு டிஃபரெண்ட். இப்ப போற பிரைம் மினிஸ்டருக்கு பௌருஷத்தோட போறாரு அந்த இடத்துல. ஓகே, நம்ம சொல்றதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இவர் போறதுக்கு முன்னாடியே வந்து சுஷ்மா இன்னும் 2 பேர் வந்து ஜெய்சங்கர் எல்லாம் முன்னாடி போய் இருப்பாங்க. ஜெய்சங்கர் அந்த இதுக்குல மாடர்ன் தியேட்டர் ஜெய்சங்கர் அவரு இவரு ஜேம்ஸ் பாண்ட் தான். பியூட்டிஃபுல் பர்சன். புரியுறதுல? இப்ப அப்போ அவருக்கு 100,000 வேலை இருக்கும். புரியுறதுல? லோக்கல்ல வேற கத்தின்னு இருப்பான், எந்த பில்லும் பாஸ் பண்ண முடியாம. அதை பார்க்கறதா இல்ல இது பார்க்கறதா இல்ல குஜராத்தை வந்து அவர் ஆண்ட பகுதியை வந்து சீனமா போயிடக்கூடாது அதை பார்ப்பாரா இல்ல வேதாந்தம் கேட்பாரா? சொல்லு. அவராலே பகவத்கீதை படிச்சு சாணக்கியரை படிச்சு பகவத்கீதை பிரசன்ட் பண்றாருன்னா படிக்காத புக்கை பிரசன்ட் பண்ணுவாரா? அவர்னா போன பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆளா? கிடையாது. அவர் எதை சொல்றாரோ அதை செய்வாரு, செய்யறது சொல்வார். அந்த மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. அதனால ராஜானாம்ச தே ருஷயாம்ச விதுகு ராஜரிஷியகா, அவர்கள் ராஜாவாகவும் இருந்து ரிஷியாகவும் இருக்கிறார்கள். அவ வந்து ராஜாவாகவும் ரிஷியாக இருந்தா நான் கிரகஸ்தனாக இருந்து ஞானியாக ஏன் முடியாது? டெஃபினட்டா முடியும். புரியுதா? அதனால அதுதான் இங்க சொல்றோம். அப்ப பித்ரு புத்திர பரம்பரா இருக்கிறது, ரிஷி பரம்பரா இருக்கிறது, சன்னியாசி பரம்பரா இருக்கிறது, பிராமண பரம்பரா இருக்கிறது. சோ இந்த மாதிரி பலவிதமான பகவானுடைய பரம்பரை இருக்கு. அந்த விஷ்ணுல இருந்து வந்திருக்கு இல்லையா, பிரம்மாஜி வந்திருக்கு, வசிஷ்டா வந்திருக்கு, சக்தி, அப்படி ஒரு பரம்பரா இருக்கு. இப்படி பல ரூட்ல வந்து இந்த பரம்பரா சேம் நாலேஜ், ஒரே நாலேஜ். புரியுதா? இங்க ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து மத்த பரம்பரையை சொல்லாம சத்திரிய பரம்பரை எடுத்துட்டாரு? மத்த பரம்பரை எல்லாம் சொன்ன, இப்ப சன்னியாசி பரம்பரை சொல்றான்னு வச்சுக்கிய கிருஷ்ணர், அதுக்குதான் வெயிட்டிங். இவன் நன்னா சொன்னேன், நான் வேலை செய்ய வேண்டாம், அப்படித்தானே? அதனால உன்ன மாதிரி ராஜாலாம் வேதாந்தம் கேட்டும் ராஜரிஷியாவும் இருந்திருக்கா, ராஜாவும் இருக்கா, ரிஷியாவும் இருக்கா. அதனால நீ ஒர்க் பண்ணிட்டே வந்து மாசம் கிளாஸ் விட்டு கூடாது, வார கிளாஸ் விட்டு கூடாது, தினசரி கிளாஸ் விட்டு கூடாது. டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளை விட அதிகமா பிஸியா உள்ளவங்க எல்லாம் கூட கேட்டிருக்காங்க. ஓய், அவன் புரியுதுல? இது நல்லா புரிஞ்சுக்கிறது. ஓகே, அதனால இந்த இதுல இருக்க ராஜரிஷியோ விதுகு, ஓகே, அறிந்திருந்தார்கள். ராஜாவாகவும் அவர்கள் ரிஷியாகவும் இருந்திருக்கிறார்கள். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இமம் யோகம் ராஜரிஷியோ விதுகு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. சரி, அப்போ இது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இது சத்திரிய பரம்பரையில் சொல்லப்பட்டது அப்படி சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? நெக்ஸ்ட் பேராகிராஃப். சயோகம் காலேன இக மகதாம் தீர்கேன நஷ்டாம் விச்சின்ன சம்பிரதாயகாம் சம்பிருத்தகாம் ஏ பரந்தப ஆத்மனோ விபக்ஷபூதாம் பர உச்சந்தே தான் சௌரிய தேஜ தேஜ உப கபஸ்திபிஹி பானுஹு இவ தாபயதி இதி பரந்தபஹ சத்ருதாபன இத்யர்த்தஹ. சக யோகா, இந்த ஞான யோகம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காலேன நஷ்டா. இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து ராமருடைய காலத்துக்கு திரேதா யுகத்துக்கு முன்னாடி மனு ஆரம்ப காலத்தில் வந்தார் இல்லையா? சோ 27 இது 28வது மனுவா 28வது மனுவா 28வது மனுனா 27
மனு முடிஞ்ச பிறகு 27 மனுக்கள் முடிஞ்ச பிறகு 28வது மனு காலத்தில் சொன்னது. சோ இப்படி சதுர்யுகமா வந்து 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 இந்த இது வந்து நஷ்டமாயிடுச்சு. சோ இந்த மாதிரி ஒரு பல சதுர்யுகம் முடிச்ச பிறகு இது வந்து நஷ்டமா இருக்கு. வெரி லாங் பேக். சோ நீண்ட காலமானதுனால இது படிப்படியா குறைஞ்சு போச்சு. திருப்பி அப்ப மனுவுக்கு என்ன சொன்னேனோ அந்த 27வது மனுக்கு, அந்த மனுவுக்கு சொன்னது அதை வந்து இப்ப உனக்கு சொல்றேன். 5000 வருஷம் கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். புரியுதுல? அப்ப இது பரம்பரை நஷ்டமாகல, ஆனா கொஞ்சம் லைட்டா நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்கிறது. ஓகே, இது போய் நீங்க எல்லாருக்கும் போய் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், நான் கீதை படிக்கிறேன், நான் வந்து சங்கர பாஷ்யம் படிக்கிறேன்னா அப்படின்னா அப்படி கேப்பா. நிறைய பேருக்கு தெரியல, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இது தெரியல, தெரியாம இருக்கு. இப்படிதான் நஷ்டமா இருக்கு. அத வந்து இப்ப ஏன் அப்படி நஷ்டமாயிடுச்சுன்னா, இப்போ நஷ்டம் வந்து 1200 வருஷமா தொடர்ந்து படையெடுப்பு நம்ம மேல. அதனால இது வந்து க்ஷீணமாயிடுச்சு. இந்த பகவத்கீதா எல்லாம் பாப்புலர் இல்லாம ஏன் இப்படி நஷ்டமாயிடுச்சுன்னா 1200 தொடர்ந்து சண்டை. ஓகே, அதனால நம்பர் 1. நம்பர் 2, பிரிட்டிஷ்காரன் வந்து ஆளும்போது கர்ஷன் வாலி என்ன பண்ணிட்டான், நம்ம வந்து கல்ல சாமியா பார்த்தோம். அவன் என்ன பண்ணிட்டான்னா சாமியை கல்ல பாருன்னு பார்த்துட்டான். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அவன் தான் ஆரம்பிச்சு வச்சு கர்ஷன் வாலி. இது நம்ம சாமியை இப்படி கும்பிடுறோம் இல்லையா, இது இப்படி தட்டி பார்த்துட்டு இது இது எந்த வருஷத்துக்கு கல்ல அப்படின்னு கேட்பான். இது மரகத கல்லா, இது நம்ம திருஷ்டியை மாத்திட்டான். இது ரொம்ப விஷமக்கானம், ரொம்ப லோகத்திலே விஷமமான பல இந்த பிரிட்டிஷ் யூரோப் பீப்புள் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவனுக்கு பிறகு வந்தவன் மெக்காலே நமக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டு ஒரு மிஷினரி பீப்புளை விட்டுட்டு போயிட்டான். வெள்ளக்காரன் போயிட்டான் இல்லையா, ஆனா அவனுடைய ரெப்ரசன்ட் மிஷினரி பீப்புள் இருக்கான் ஒர்க் பண்றதுக்கு. புரியுதுல? அதுக்கப்புறம் வந்து இந்த மிஷினரி பீப்புளை சொல்றபடியே கேட்கறதுக்காக ரூலிங் பண்ற பார்ட்டியை டிசைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு வந்து பண்டிட் நேரு அவருக்கு ஒரு புத்திரி இருந்தான் அவனுக்கு. ஓகே, புத்திரி, அந்த புத்திரி வந்து காலி. ஓகே, இப்ப நம்ம அவஸ்தைப்படுறதெல்லாம் அந்த அம்மாவல் தான். ஓகே, அவன் என்ன பண்ணிட்டா, டாக்டர் அம்பேத்கரோ இல்ல நேரு கூட செய்யறதுக்கு பயந்ததெல்லாம் கூட டபுள் ட்ரிபிள் பண்ணிட்டு போயிட்டான், குட்டிச்சவரா பண்ணிட்டு போயிட்டான். அது என்னன்னா 2 வேர்டு, சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர்ன்ற வேர்டை வந்து உள்ள பூத்திட்டு போயிட்டான். இப்ப இருக்கிற அனர்த்தம்லாம், அரசியல் இருக்க நிர்வாகத்தில் இருக்க அனர்த்தம்லாம் அந்த அம்மா பண்ணிடுது. அந்த அம்மா பேர் கூட சொல்லல, என்ன சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால அவ்வளவு தூரத்துக்கு போனதுனால சாருவாகத்துக்கு போயிட்டோம். நம்ம ஏற்கனவே சாருவாகத்துல இருந்துதான். சாருவாகனம் என்ன, எப்பயும் சாப்பிடணும், தூங்கணும், அப்புறம் வந்து புதினா ஊறுகாய் தொட்டுண்டியா இல்ல எலுமிச்சை ஊறுகாய் தொட்டுண்டியா, இதே பேச்சு வாழ்க்கை முழுக்க செத்தே போயிடும். ஒண்ணு ஊறுகாய் சாப்பிட்டு ஊறுகாய் பேசியே சொல்லி செத்து போயிடும். புரியுதுல? இதோட எவ்வளவு பெரிய விஷயம்லாம் இருக்காது. இதெல்லாம் வந்து போயிடுது நமக்கு. இதெல்லாம் இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே கம்ப்ளீட்டா போயிடல, நம்ம இருக்குமே, நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுப்போம் நம்ம. அதனால நஷ்டம் ஆயிடுச்சு. ஏன் நஷ்டம் ஆயிடுச்சு? பராஞ்சிகானி ஸ்வயம்பு விதுரும்பு, பராக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். ஓகே, சாமானிய விசேஷ தர்மம் பாதிக்கப்பட்டது. ஓகே, அதனால என்ன, தம்பதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தம்பதி தனித்தனியா பிரிஞ்சு போறது. இப்போ தம்பதி, ஓகே, சதிபதி சேர்த்து வைக்கிறதா தம்பதின்னு பேரு. ஓகே, தம்பதி பிரிஞ்சு போச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரீமா கேரளா வந்து இன்னும் அசிங்க டிராமா நடிச்சிட்டு, இதெல்லாம் அதர்மத்துடைய நாடகங்கள். புரியுதா? இதுக்கு நடுவில் அதர்மத்துடைய கோடியில போயிட்டு இருக்கிற இடத்துல, சாமானிய தர்மமே கடைபிடிக்காத இடத்துல, விசேஷ தர்மம் தெரியாத இடத்துல வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கணும்னா எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? வெரி டிஃபிகல்ட். 2 பேருக்கு டிஃபிகல்ட். யாருக்கு? சொல்லிக் கொடுக்கிறவருக்கு. அதை விட டிஃபிகல்ட் யாருக்கு? கேட்கிறவாளுக்கு. இந்த காலத்துக்கு ஒட்டி பேசுறாரு அவரு, எங்கெங்கயோ பேசுறாரு. பிரம்மன்றாரு, ஆத்மான்றாரு, ஏதாவது நடைமுறைக்கு வருதா சுவாமி? இந்த புரியல, இப்படி கேட்பா. ஆத்மன் அதெல்லாம் ஆத்மலாம் இருக்கட்டும், இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சாமி. புரியுதுல? இதே ப்ராப்ளம். அப்போ நம்ம எதிர் நீச்சல் போட்டு இப்ப நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, கேட்க வேண்டியிருக்கு. புரியுதா? அதனால இப்ப நம்ம கையில ரங்கராஜன் சொன்னார் இல்லையா,
இது நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இதுதான் கை விளக்கு. புரியுதா? இது ஜாக்கிரதை. இதுல 24/24 இருக்கு. 24/24. புரியுதா? ஓகே. 24 வருஷத்தினுடைய விஷயம் இருக்கு. அப்புறம் 24 வருஷம் நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னு நீ சொன்னா 24 மணி நேரம் உங்ககிட்ட இருக்கு. ஓகே. 24 மணி நேரம் நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த செகண்ட் இருக்கே அது போறோம் நீ. புரியுதா? இந்த செகண்ட்ல நீ பிரம்மனா இருந்தா போறோம். புரியுதா? இந்த செகண்ட்ல நீ என்ன இருக்கியோ அதே போல ஒவ்வொரு செகண்ட் இருக்கு. அவ்வளவுதான். therefore 24/24. புரியுதா? அது நான் உங்களுக்கு மீட்டிங்ல சொல்றேன் நான். ஓகே. இது இது நம்ம புடிச்சுக்கணும். அப்ப நஷ்டத்தை நம்ம லாபமாக்கும். நஷ்டத்தை லாபமாக்குற புஸ்தகம் இது. இதுல எது வியாபாரம்னு கியாப்பே விஸ்வநாத பிள்ளை ஒரு புக் போட்டாரு. புரியுதா? 5 ரூபாய் அந்த புஸ்தகம். புரியுதா? இது 5 ரூபாய் கூட கிடையாது. இது மொத்த நஷ்டத்தை லாபமாக்குறது. நஷ்டத்தை ஃபுல்லா லாபமாக்குறது. அதனால நஷ்டா இஸ் ஈக்குவல் டு விச்சின்ன சம்பிரதாயம். இந்த குரு சிஷ்ய பரம்பரா தடுமாறிவிட்டது. ஓகே. அந்த சங்கிலி இருக்கு இல்லையா, குரு சிஷ்ய குரு சிஷ்ய குரு சிஷ்ய, அந்த சங்கிலி அறுந்துருது. ஓகே. அந்த சங்கிலி அறுக்கப்பட்டு விட்டது. அதனால திரும்ப ஒரு சங்கிலி நம்ம காலத்துல இப்ப உருவாகி இருக்கு. அது என்ன? தபோவன் மகராஜ் உத்தரகாசில இருந்து இங்கேருந்து கேரளத்துல பிறந்த திருப்பி ஒரு ஆளு கேரளத்துல பிறந்து பாலகிருஷ்ண மேனனா மேனன் அவரு டிப் டாப் ஒரு ஜாலியா சுத்துற ஆளு. அது எகிரி குச்சிட்டு டெல்லியில போய் ஜாலியா சுத்தின ஆளுக்கு ஒரு தாகம் வந்தது. அப்படியே இமாலயத்துக்கு போனார். அங்க சிவானந்தா மகராஜ பார்த்தாரு. அவர் கை காட்டினார் இப்படி மேல உத்தரகாசிக்கு போன. அங்க தபோவன் மகராஜன் அவர்கிட்ட இருந்து பாடத்தை கத்துட்டு அவர் சின்மயா மகராஜா மாறி பூமிக்கு வந்தார் கீழே. அவர் தயானந்த சுவாமிஜி உள்ள போனார். அவர் பரமார்த்தானந்த சுவாமிஜி வந்தார். பரமார்த்த சுவாமிஜில இருந்து குருபரானந்தா. குருபரானந்தது இப்ப இப்பெல்லாம் கேட்டு பரம்பரா திருப்பி இந்த லீனேஜ் அப்படியே இப்ப நம்ம கிட்ட இப்ப சேர்ந்திருக்கு. புரியுதுல? திருப்பி ஒரு பிரான்ச் திருப்பி துவங்கி இருக்கு. எப்படி? இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னா நடுவுல கேப்ல நடுவுல 1200 வருஷம் வந்த ப்ராப்ளத்துல வரக்கூடிய விஷயத்துல கூட இது மாறி இருக்கிறது. அப்ப நாம தான் இப்ப என்ன பண்ணோம்? நம்ம கிட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க. இதை செழிப்பாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. புரியுதா? ஓகே. இதை திருப்பி நஷ்டமாக்கிட கூடாது. வேலை வேலைக்கு தண்ணி எண்ணி ஊத்தி எருவெல்லாம் போட்டு அதை பர்ஃபெக்டா பண்ண வேண்டியது நம்மளுடைய விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையை தப்போமயமாக்கணும். தப வாழ்க்கை வாழணும். சம்பிரதாய விச்சின்னதா. இது பாண்டவர் காலத்துல இருந்தது. அப்படி இருந்தது. அதுல இருந்து இது வந்திருக்கு. இப்ப பாண்டவர் காலத்துல சொல்லப்பட்ட விஷயம் அதுக்கப்புறம் நமக்கு சீனமான பிறகு திருப்பி இது எப்படி துளிர் விட்டதுன்னா இந்த தபோவன் மகராஜி இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடி பிரகடனம் பண்ணினார் சுவாமி விவேகானந்தர் சிகாகோல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரம்பரை இல்லாம கொஞ்சம் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் பரம்பரை ட்ரெடிஷன். புரியுதா? சோ திஸ் இஸ் குட். இப்ப நம்ம கையில வந்திருக்கு. இது என்ன பண்ணணும்? இவ்வளவு பெரிய ட்ரெடிஷன் வந்திருக்கிறது. விவஸ்வானுக்கு சொன்னது, அதுக்கு முன்னாடி சனகாதி முனிவர்களா படிச்சது, அதுக்கு முன்னாடி வசிஷ்டாலாம் படிச்சது, ராமர் படிச்சது, அந்த சாஸ்திரம் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இனிமே விட்டுட கூடாது. இதை நம்ம விட்டுடவே கூடாது. அவன் கையில பைபிளை ஏத்திட்டு போறான். பகவத்கீதை கையில விடனா பைபிளை போயிடுங்க. பைபிள் பகவத்கீதையில இருக்க ஒரு துணுக்கு. ஓகே. நம்ம நாட்டில் பிறந்து அவனை பைபிள் தூக்க சொன்னா எப்படி இருக்கிறது? இந்த படால கிராமத்துக்கு இந்த இது கேட் வரும்போது அங்க ஒரு சர்ச் இருக்கு பத்திரிக்கல. ஓகே. அந்த சர்ச்சில் எல்லாரையும் மாற்றி விட்டான். புரியுதா? அப்போ இது பகவத்கீதைக்கு சமமாகுமா? பைபிள் நான் நிஜமா தான் கேட்கிறேன். புரியுதா? சோ பகவத்கீதையில நம்மளோட ஜன்மத்தை அறுக்கிற விஷயம், அது ஜன்மத்தை கூட்டுற விஷயம். புரியுதுல? ரெண்டுக்கும் டிஃபரெண்ட். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம அப்போ நம்ம செழிப்பாக்கணும். இந்த கீதையை கேட்கணும். கீதையை புரிஞ்சு நீ ஒன்னும் பிரச்சாரம் எல்லாம் பண்ண வேண்டாம். கீதையை புரிஞ்சுண்டு கீதை படி வாழ்ந்தா போறோம். புரியுதுல? அப்படி சம்பிரதாய விச்சின்னா அப்படி படித்து சோ ஏ பரந்தப ஒரு டைட்டில் கொடுக்கிறார் கிருஷ்ணன். ஏ பரந்தப. அப்பப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு உற்சாகம் பண்ணினா தான் இதை இது பண்ண முடியும். புரியுதா? நீ உனக்கு இது சம்பன்னாதிகாரி உனக்கு கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது போல இருக்க. முன்னாடியாவது ஸ்கூல்ல காலேஜ்ல கொஞ்சம் மெடலாவது வாங்கியிருக்க. எப்பவுமே தோஷத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கல. அப்படி இல்ல. நடுல பரந்தப அப்படின்றார். ஏ பரந்தப. ஓகே.
சம்போதனா. ஓகே, டைட்டில் கொடுக்கிறாரு. அதுக்கு இவர் விடல. சங்கரர் பாருங்க, அதுக்கு ஃபுல்லா மறிஞ்சு கட்டிட்டு அந்த ஒரு சொல்லுக்கு சொல்லிட்டு இருக்காரு. பரஹா, பரகன் என்ன? சத்ரவஹா, சத்ரவஹன் என்ன? எதிரிகள், எனிமீஸ். தபஹா, ரொம்ப காலத்துக்கு யோசிச்சு எழுதிருப்பார் போல இருக்குது சங்கரா. தபகன்னா எரித்து துவம்சம் பண்ணக்கூடியவன். புரியுதா? எப்படி தட்சணம் வந்து அந்த சிவகணங்கள் போய் துவம்சம் பண்ணி விட்டுருச்சு, போட்டு அறுத்து அந்த ஓம கொண்டு போட்டு என்னடா சொன்ன, சிவபெருமானை திட்டுற நீ அப்படி சொல்லிட்டு. புரியுதுல? எங்க சிவபெருமானை அவ்வளவு பயணம். புரியுதுல? அதுக்கு முன்னாடி அந்த தட்சணம் பண்ணின யாகத்துக்கு 30 கோடி தேவதைகள் போயிருக்கான். புரியுதா? சோ அவன்லாம் பயந்து போய், எல்லா தேவதைகளும் பயந்து போய் சிவலோகத்துக்கு போனாங்க. புரியுதா? டே, அந்த சிவகணங்கள் நம்ம ஊருக்கு வந்து அடிச்சுட்டு போறது அப்படின்னு. புரியுதா? அந்த மாதிரி அடிக்கணும், உதைக்கணும். புரியுதுல? அதனால பரகா சத்ரவகா, எனிமைய வந்து தபக துவம்சம் பண்ணணும். ஏ பரந்தபா. அதுல பாஷ்யக்காரர் என்ன சொல்றாரு? பரஹா முதல் சொல்ல எடுத்துக்கிறார், அதை பிரிச்சுக்கிறார். பர உச்சத்தே, உச்சந்தே. பர உச்சந்தனா அதுக்கு பொருள் சொல்றாரு. ஆத்மனகா விபக்ஷபூதா. விபக்ஷன எதிரிகள், விரோதிகள், பகைவர்கள். பூதா அப்படின்னா என்ன? யாரு பகைவர்களோ, நமக்கு பகைவர்கள் யாரோ, ஆத்மனகா தன்னை பகைக்கின்றவர்கள் யாரோ, பூதகா விபக்ஷா தர்மத்திற்கு விரோதமானவர்களை, எதிரிகளை. இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இது புரியுதா? சோ இது வந்து நாட்டு ஆத்மனகனா சத்திய ஞானம் அனந்த பிரம்மம் சத்திய சைத்தன்யம் சொல்லிவிடக்கூடாது. இது ஆத்மனா மீ, என்னை, என்னை எதிர்க்கிறவன், என்னை எதிர்த்தவன் அவன் மிதித்திடுவேன் அப்படி சொல்றல்ல. அதெல்லாம் சரிடா, உன் ஊர்லயே இருக்கிற ஆளெல்லாம் மாத்தின்னு இருக்கான, நீ மிதிக்க வேண்டாமா? அறிவா வச்சு வெட்டுறான் போய், எவனும் வெட்டின்னு இருக்கான். மாறி நம்ம மதத்தை விட்டுட்டு மாறான், நீ வந்து சும்மா பார்த்துட்டு இருக்கிய அப்படின்னு இப்படி சொல்றாரு. பர உச்சந்தே, தன்னை பகைக்கின்றவர்களை, விரோதிகளை, எதிரிகளை துவம்சம் பண்ண அப்படின்னா, இந்த துவம்சம் பண்றதை அடுத்து சொல்றாரு. தான் தாப்பயதி இது பரந்தபகா. தான் தான் பகைவர்களை, எதிரிகளை, தாப்பயதி. தாப்பயதி என்ன? தகிக்கணும். புரியுதா? அவன் நம்மளை பார்த்தோன்னு இப்ப வந்து முன்னாடி போய் அவர் நின்னார்னால, இப்ப வந்து டெல்லியில ஒரு ஆளு ஜெயிச்சார். ஓகே, ஜெயிச்ச உடனே நேரா போய் நம்ம பிரதம மந்திரி கிட்ட போய் நின்னாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இருமுற அப்படின்னு அவன் அப்படியே பண்ணிட்டாரு. போய் முதல்ல யோகா போய் நான் சிபாரிசு டாக்டர் நாகேந்திர கிட்ட போய் யோகா கத்துக்க முதல்ல, இப்படி எல்லாம் உடம்பை வச்சு கூட பெங்களூருக்கு அனுப்பிச்சிருக்காரு பிரசாந்தி குடியில. புரியுதுல? இப்ப திஸ் இஸ் மெஜஸ்டிக், திஸ் இஸ் அந்த தாப்பம். எவ்வளவு பெரிய ஆளும் கிட்ட வந்தோடனே சரிங்க அப்படின்னா அவர் சொன்னது வந்து கேட்டான புரியுதுல? அதனால சோ திஸ் இஸ் அவ்வளவு பரந்தபகா. ஓகே, அப்படிப்பட்டவர் பெஸ்ட் பர்சன். புரியுதுல? அது சரி. நேரம் வந்து முதல்ல அவன் வந்து பார்த்துட்டு போயிட்டான் எல்லாரும். ஓகே, எல்லாரும் அவன் இவெல்லாம் முந்தி அடிச்சுட்டு இப்ப வந்து நரேந்திர மோடியோட கை குலுக்கிட்டா ஒரு ஹாப்பி சொல்லிட்டு உனக்கு எனக்கு இல்ல. பெரிய பெரிய நாட்டு தலைவர்கள்லாம் ஒரு தடவை குலுக்கி இப்படி பண்ணுங்க. ஓகே, இப்ப ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு போனாரு, ஒரு சின்ன கேமரா வச்சு குழந்தைய போட்டோ எடுக்கிறாரு. அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிரதமர் தானே டோனி அப்பா, அவர் வந்து இவர் முட்டி போட்டு இருக்கிறார், அவரும் பாவம் முட்டி போட்டு. புரியுதுல? திஸ் இஸ் மெஜஸ்டிக். பரந்தபகா. பரந்தபனா இன்னைக்கு இந்த சொல்லுக்கு பொருள் இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே, ஆனா சங்கரா விடப்பல. அந்த பரந்தபக பொருள் என்ன? எதிரிகளை வாட்டுபவர் சொன்னா, எதிரிகளை வாட்டுபவர் எப்படி இருப்பானா? அவனுக்கு என்ன இருக்கணுமா? சௌரிய தேஜகா கபஸ்திபிஹி. சௌரியம்னா பவர், பவர், பவர் ஆஃப் அது சக்தி. அந்த சக்தி வந்து எல்லா பயிலும் உட்காந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நம்ம நாட்டில் பிரதம போஸ்டுக்கு பிரதமர் பதவி ஏத்துக்கிறேன்னா சிஎம் வரதுக்கே யோசிப்பான். நான் வரப்படியாது போயா நீ போய் பிரதமர் பதவிக்கு ஏற்கிறதுக்கு லோக்கல்ல இருக்க வெளிவெளியில இருக்க சிஎம் வரமாட்டான். இவர் பதவி எடுத்த உடனே யாரெல்லாம் வந்தான்? சார்க்கு கம்ப்ளீட்டா வந்தது. இவர் போஸ்ட் பதவி இப்படிதான். இதுக்கு சக்தி, இதுக்கு பேர் சக்தி, அதுக்கு பேர் சௌரியம். சௌரியம்
அப்புறம் எப்படிப்பட்டவர்? கரேஜ். எப்படி வந்தது? தேஜகா, துணிச்சல். யூபியில ஒரு 50-80 சீட்டு, புரியுதுல? அதெல்லாம் வராதுப்பா, இதெல்லாம் நமக்கு 8% தான் ஓட்டு, அதுல நமக்கு 12% ஓட்டு, இப்படியே பேசிட்டு இருந்தா, புரியுதா? 8% தூக்கி போடு. உனக்கு இங்க கிழக்கே உதிக்கும் சூரியன் எங்களுடைய குஜராத்தில் தான் மறையும், அந்த ஊர்ல இருந்து நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். துணிச்சல், பராக்கிரமம், புரியுதுல? பராக்கிரமம் பராக்கிரமம் அப்படின்னு. ஓகே, திடீர்னு பிரைம் மினிஸ்டர் காணும், பார்த்தா சின்ன குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்காங்க. சுட்டு போடுவான், சுட்டு போடணும், சுட்டு போட்டுட்டுவாங்க. அதனால காஷ்மீர்ல இறங்கி போறாரு. காஷ்மீர்ல கதி கலங்கிட்டு இருக்காரு, புரியுதா? அந்த மாதிரி இதெல்லாம் கரேஜ், புரியுது? இப்ப பரந்தகானா புரியுது? ஏன்னா இப்ப நரேந்திர மோடி நான் பிஜேபி இல்ல, இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆள் வந்திருக்காரு, அதுக்காக சொல்றேன் நான், புரியுதா? தேஜஹா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? கபஸ்திபிகி. கபஸ்திபிகினா பிரில்லியன்ட். சும்மா இப்படி போனார், அந்த நாட்டுக்கு போனார், டீ சாப்பிட்டு வந்தார், கேக் கொடுத்தாங்க, அப்படி இல்ல. ஒவ்வொரு ஊருக்கும் போய் பணத்தை அள்ளிட்டு வராரு, தொழில் அள்ளிட்டு வராரு, எங்க ஜனங்களுக்கு இவ்வளவுன்னு சொல்லு. பிரில்லியன்ட், புரியுதா? பக்கா பிரில்லியன்ட் ஃபெல்லோ, புரியுதா? அதனால பிரில்லியன்ட் இருக்கு. அவர் சொல்றாரு ஒபாமா கிட்ட, ஐ ஆம் த பிசினஸ் மேன். ஓகே, நீங்க எனக்கு எப்பயுமே என்னென்ன பண்ணணும்னு தெரியணும், புரியுதா? அதனால எனக்கு அப்படிதான் இருக்கும் அப்படி சொல்றேன், புரியுதா? 500 பில்லியன் ட்ரில்லியனா எவ்வளவு டாலர் அடிச்சுட்டு வந்தார இப்ப ஒபாமா கிட்ட ஒப்பந்தம். அது தெரியல உங்களுக்கு? நமக்கு தான், நம்ம வேதாந்தத்தில் இருக்கோம், விடுங்க. இப்ப இதுவரைக்கும் வராத பணத்தை அங்க ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த இதுக்கு அந்த மாதிரி பிரில்லியன்ட் ஆளு. சும்மா சும்மா அப்படி நாடு இப்ப நம்ம ஒரு பிரசிடென்ட் ஒருத்தி இருந்தா, பொம்மை மாதிரி எல்லா ஊருக்கு போயிட்டு செலவு பார்த்தீங்கன்னா அவ கணக்குல ஏகப்பட்ட செலவு. சரி, என்னடா லாபம் அவளால அப்படின்னா, ஒரு லாபம், நான் சொல்றது 1% கூட லாபம் இல்ல. நான் எழுதி வேணா கொடுக்க முடியும், புரியுதா? அதனால அப்படி இல்ல, இவர் போயிட்டு வர்றாருன்னா, இவர் ஏழையின் தலைவர், அவரு 10 லட்சத்துக்கு கோட்டு போட்டார். ஏன்னா 10 லட்சத்துக்கு கோட்டு நீ கொடுத்தா எத்தனையோ கோட்டு போடுற, அது என்ன கீஞ்சிதான் போறது. இவர் போட்ட கோட்டு எத்தனை கோடி? 4 கோடியே 31 லட்சம் வந்திருக்கு, புரியுதா? அது கங்காவுக்கு கொடுத்துட்டாரு, புரியுதா? எதுக்கு 10 லட்சம் போட்டாரு? அது ஏழை விடுறதுக்காக, கங்கைக்காக போட்டாரு, புரியுதுல? இதுக்காக காம்பரியம், ஓகே, துணிச்சல், அந்த பராக்கிரமம் இருக்கணும். எப்பயும் அழுதுட்டு கூட 8% ஓட்டையே கணக்கு பண்ணிட்டு அழுதுட்டு கூட, ஓகே, கண்ணை திறந்து வெளியில போனோம், புரியுதுல? அப்படி பராக்கிரமம் இது அந்த மாதிரி இந்த விஷயம். அவர் போயிட்டு நீங்க என்ன இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கல அப்படின்னு கேட்கிறாரு. 20G 80G எல்லாம் பண்ணாரு. யோகா யோகா பண்ணுவீங்களா? யோகா தெரியுமா? யோகா பண்ணுவீங்களா? இங்க நிறைய பேருக்கு யோகா தெரியும், புரியல? மனுஷன் சாப்பிடாம சுறுசுறுப்பா இருக்காரு, புரியுதா? யோகா. உடனே அப்படியே இது எதுக்கு சும்மா சொல்ற? தான் பண்றது பிரகடனம் பண்றதுக்கா இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். பாரத விஸ்வகுரு ஆகிறதுனா என்ன அர்த்தம்? நம்மளுடைய விஷயம் பாரதம் உலகம் ஏற்றுக்கணும். உலகம் முதல்ல ஏற்றுக்கொண்டது யோகா தினம், ஜூன் 21 யோகா டே. 177 கண்ட்ரி கையெழுத்துப்பட்டிருக்கு. நம்ம ஊர்ல ஒருத்தர் சொல்லி 177 நாடு கையெழுத்துப்பட்டிருக்கு. அப்படின்னா நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் புரிஞ்சுதுல? ஸ்ட்ராங். ஓகே, திஸ் இஸ் பிரகடனம். அப்போ எதிரிகளை எப்படி பண்ணுவேன்? தாப்பயதி. ஓகே, அது மோஞ்சானா இருந்தா எப்படி இருக்க முடியும்? சோனகிரியா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் தாப்பயதி. தாப்பயதி இது பரந்தபகா, எதிரிகளை வாட்டுபவன். யார மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு இங்க சங்கரர். யார மாதிரியா? பானு இவ தாப்பயதி. பானு யாரு? பானுவே நமக, சூர்யாய நமக. ஓகே, பானு. அதுவும் இந்த பானு எப்படி? மே மாசத்துல வர அந்த இந்த நட்சத்திரம், என்ன நட்சத்திரம்? அக்னி நட்சத்திரம். அந்த மாதிரி அக்னி சொல்றாரு. இந்த மீடியாலாம் இவரை இது பண்ணினா, புரியுதுல? அவ்வளவு மீடியாவும் இப்ப MK அக்பர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு அழகான அற்புதமான பெட்ஷீட் எப்பயுமே எதிர்க்கிற ஆளு. அவன் இப்ப MG அக்பரை எழுதியிருக்கான், புரியுதுல? சாமி உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கப்படாது. ஓகே, இது காற்று வழியாக வந்த செய்திகள் இதெல்லாம் நான் சொல்றது. ஓகே, அப்ப பானு இந்த மாதிரி அந்த
சத்ரு தாபன பரந்தபக இத்யர்த்தஹா. புரியுதா? இப்படி சத்ருகளை அழிப்பவன் பரந்தபன். அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஆள்பவர்கள், இந்த சங்கரா என்ன சொல்றாருன்னா, இங்க இன்டைரக்டா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆளுபவர்கள், நிர்வகிக்கிறவர்கள், நாட்டை அந்த குடியில நிர்வகிக்கக்கூடிய ஆளு சொத்தலா இருக்கக்கூடாது, சோனாங்கிரியா இருக்கக்கூடாது, பரந்தபனா அர்ஜுன மாதிரி இருக்கணும் அப்படின்னு இங்க சொல்ல வர சங்கரா சொல்றாரு. புரியுதா? இவ்வளவு இத்தனை சொன்னதெல்லாம் சங்கரா. புரியுதா? அதனால அந்த ராமன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, தடாகை முன்னாடி வந்தா விஸ்வாமித்திரர் என்ன சொன்னாரு, பெண் என்று பார்க்காதே அடி. இங்க கிருஷ்ணர் துரோணர் அடிக்கலாமா சுவாமி, துரோணர் அடிக்கலாமா, அது நமக்கு வில்லு எல்லாம் கத்துக் கொடுத்தாரு, இதெல்லாம் கத்துக் கொடுத்தா அவருதான். எவன் கத்துக் கொடுத்தா தப்பு தப்பு தான் அடி. பீஷ்மா அடி. கிருஷ்ணர் சொல்றது புரியுது இல்லைப்பா? பௌருஷம், இது பௌருஷம். அதனால தர்மத்துக்கு விரோதமா யார் செயல்படுறானோ அதை தாக்கி அழித்து வாட்டுபவன் எவனோ அவன் சத்திரியன், அவன் ராஜா, அவன் தான் ரூலர். புரியுதா? அப்படிப்பட்ட நீ பரந்தபா சத்திரியனே, நீ நோஞ்சானா இப்படி கேட்டு இருக்க, எழுந்துடா. இன்னும் சொல்லவே எழுந்துமே இல்லை. அவன் தட்டுல தேர் தட்டுல இப்படியே படுத்து கேட்டு இருக்கான். ஓகே, எழுந்திருப்ப அப்படி உற்சாகமா எழுப்பி இந்த மாதிரி முதல்ல நீ யுத்தம் பண்ண, யுத்தம் பண்றது அப்படி சொல்லிட்டு இருக்காரு. புரியுதுல? இவன் கேட்டது என்ன, இந்த வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்ப வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கணும்னா, இப்ப நீங்க இங்க கொஞ்சம் பேரை இங்கேயே ஃபுல் டைமா தங்கிடுனா தங்கிடுவா, இங்க தங்கிடும், போய் திருப்பி நீ ஆபீஸ்க்கு போகணும், வேலைக்கு போகணும். அதுதான் கஷ்டமா இருக்கு சம்சாரம். நீங்க சொல்றீல திருப்பி அதுலயே எங்களை உழவ சொல்றீங்க, நாங்க இங்கே ஒரு ஓரமா குடிசை கிடிச்ச போட்டுட்டு திருப்பி சென்னைக்கு போகணும், சம்சாரத்தில் இருக்கணும், அந்த சம்சாரத்துடைய வேகம் தாக்கம் வரணும். ஓகே, அப்ப திருப்பி இந்த கிளாஸ்ல வரணும். அப்ப கிளாஸ் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். புரியுதுல? எப்படி ஒவ்வொரு தடவையும் அங்க துவட்டி எடுத்து திருப்பி இங்க திருப்பி இது சரி பண்ணி இங்க அனுப்புவோம். புரியுதா? அப்ப திருப்பி 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 பண்ண 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 நமக்கு அந்த வேதாந்த வகுப்பு நன்னா புரியும். புரியுதுல? அந்த மாதிரி புரிஞ்சு இது இத்யர்த்தஹா, இதுக்கு இப்படி அர்த்தம் அப்படி சொல்றாரு. இப்ப அன்வயம். ஓகே, அன்வயம் எழுதிக்கணும். அன்வயம்னா ப்ரோஸ் ஆர்டர்ல ராஜரிஷயா ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் யோக விதுகு, இமம் யோக விதுகு புல் ஸ்டாப். ஹே பரந்தப, ஹே பரந்தப சக யோகா இக மகதா காலேன நஷ்டகா, மகதா காலேன நஷ்டகா புல் ஸ்டாப். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.